ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி கடமையிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைட் டெஸ்ட்டில் வந்து 11th நியூ புக் எக்கனாமிக்லேருந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ இந்த லெசனில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுகிறது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், இக்குறியீடு நாடு, மாநில, மாவட்ட அளவில் தற்போது தயாரிக்கப்படுகிறது. மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து தவறானது. ஏன்னா திட்டக்குழு அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. இது வந்து 2015 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜூன் கிடையாது, ஜனவரி 1. ரெண்டாவது கொஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், மனித மேம்பாடு குறியீடு HDI என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மெஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா சென் அவர்களும் 1980இல் மேம்படுத்தினர். ரெண்டாவது, இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து தவறு. மனித மேம்பாட்டு குறியீடு HDI அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக்கும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னும் தான் 1990 கொண்டு வந்தாங்க. 1980 கிடையாது, 1990. ஓகே, மூணாவது கொஸ்டின், சரியானது எது? ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016இல் இந்தியாவின் இடம் 131. 2014ஆம் ஆண்டிலும் இந்தியாவின் தரவரிசையில் 131ஆக இருந்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். மனித முன்னேற்ற அறிக்கைன்னா HDI. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டுமே சரியானது தான். நாலாவது கொஸ்டின், சரியானது எது? செய்திறன் குறியீட்டு எண், அதாவது PQLI என்பதை மோரிஸ் உருவாக்கினார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இதற்காக அவர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், வருவாய் வீதம் ஆகிய குறியீடுகளை பயன்படுத்தினார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். HDI, PQLI இது எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த லெசன். ஓகே, நாலாவது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சரியானது, செகண்ட் வந்து தவறானது. அதாவது மோரிஸ் டி மோரிஸ் இவர் தான் வந்து PQLI வந்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் இதுக்கு வந்து அவர் வந்து எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம் இந்த 3 குறியீடை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். வருவாய் வீதம் வந்து கிடையாது. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் PQLI பற்றினது. 77 வருட ஆயுள் 1973, 28 வருட ஆயுள் 1960, HDIயில் வருமானம், PQLIயில் வருமானம். ஸோ இதுக்கு கரெக்டானதை வந்து மேட்ச் பண்ணுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2134. 77 வருட ஆயுட்காலம். ஸோ இது வந்து 100வது பிளேஸ், அதாவது மேல் எல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 1973லேயே வந்து ஸ்வீடன் வந்து இதை இது பண்ணியிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. 28 வருட ஆயுள், இது வந்து கீழ் எல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபஸ்ட் பிளேஸு. இது வந்து 1960ல் கயானா பிசாவு வந்து அடைஞ்சிருப்பாங்க, அந்த நாடு வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஹெச்டிஎல்ல வருமானம் வந்து சேர்க்கப்படுகிறது, பிக்யூஎல்ல வருமானம் வந்து நீக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பிக்யூஎல்ஐ பற்றினது. செய்திறன் குறியீட்டன், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகே, 6வது கொஸ்டின், சரியானது எது? 5ஆண்டு திட்டம் முன்னாள் சோவியத் ரஷ்யாவிடம் இருந்து எடுக்கப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், இதுவரை இந்தியாவில் 15 5ஆண்டு திட்டங்கள் முடிந்துள்ளன. 3வது ஸ்டேட்மெண்ட், இந்த 5ஆண்டு திட்டங்கள் நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். ஸோ இந்த 3ல் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து எப்படியோ 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 5ஆண்டு திட்டம் பற்றி இந்த லெசன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு, செகண்ட் வந்து தவறானது. இதுவரை இந்தியாவில் வந்து 12 5ஆண்டு திட்டங்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. 7வது கொஸ்டின் பொறுத்துக. முதல் 5ஆண்டு திட்டம், 5ஆம் 5ஆண்டு திட்டம், 7ஆம் 5ஆண்டு திட்டம், 12ஆம் 5ஆண்டு திட்டம். ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட இயர்ஸ் கொடுத்துருக்கேன், அதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. முதல் 5ஆண்டு திட்டம். ஸோ இது வந்து 1951லேருந்து 56 வரைக்கும் நடந்திருக்கும். 5ஆம் 5ஆண்டு திட்டம். ஸோ இது வந்து 1974லேருந்து 79 வரைக்கும் நடந்திருக்கும். 7ஆம் 5ஆண்டு திட்டம். ஸோ இது வந்துட்டு 1985ல் ஸ்டார்ட் பண்ணி 1990 வரைக்கும் நடந்திருக்கும். 12ஆம் 5ஆண்டு திட்டம், இதுதான் வந்து கடைசி. இது வந்து 2012லேருந்து 2017 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகே, 8வது கொஸ்டின், இந்தியாவின் திட்ட விடுமுறை காலம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1966லேருந்து 1969 வரைக்கும் இந்த இந்தியாவோட திட்ட விடுமுறை காலம் அறிவிக்கப்பட்டிருந்திருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓராண்டு திட்டங்களாக வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. இது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி, அதாவது விடுமுறை காலம் அப்படின்றதுன்னா, பாகிஸ்தான் இந்தியா கிடையே வந்து போர் நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி, அதுக்காகவும் 3வது 5ஆண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த திட்ட விடுமுறை காலம் வந்து நடந்திருக்கும். ஓகே, 9வது கொஸ்டின், சரியானது எது? முதல் 5ஆண்டு திட்டம் ஹரேட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், 2வது 5ஆண்டு திட்டம் பிசி மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. 3வது ஸ்டேட்மெண்ட், 4வது 5ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்டு வந்து தவறானது. 4வது 5ஆண்டு திட்டம் கிடையாது, 3வது 5ஆண்டு திட்டம் தான் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். ஓகே, 10வது கொஸ்டின், சரியானது எது?
10வது ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், 6வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வறுமை ஒழிப்பு, அதாவது ஹரிபி கட்டோவோ என்பதாகும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து ஹரிபி ஹட்டாவோன்னு இருக்கும். ஸோ ஆனால் வந்து நியூ புக்கில் 6வது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து ஹரிபி ஹட்டாவோ அதோட நோக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நியூ புக் படியே படிச்சுக்கோங்க. 11வது கொஸ்டின் பொறுத்துக. 1969 ஜூலை 19, 1980 ஏப்ரல் 15 பஞ்சாப் நேஷனல் வங்கி. ஸோ இதுக்கு கரெக்டான அந்த மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 213. 1969 ஜூலை 19ஆம் நாள் வந்து 14 வணிக வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 50 கோடி மேல் வைப்பு தொகையை கொண்ட 14 வங்கிகள் இவை. இந்த 14 வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1980 ஏப்ரல் 15 இதில் வந்துட்டு 6 வணிக வங்கிகள், அதாவது ஆந்திரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, அடுத்ததாக விஜயா வங்கி அப்படின்ற 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். பஞ்சாப் நேஷ்னல் வங்கி, ஸோ இது வந்து ஒரு பொதுத்துறை வங்கி. இதில் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் ப்ரைவேட் செக்டார் கிட்ட இருந்தும் பங்குகள் இருக்கும். அதனால் இது வந்து பொதுத்துறை வங்கின்னு சொல்கிறாங்க. 12வது கொஸ்டின் பொறுத்துக. எஃகு நிறுவனம் பற்றி கொடுத்துருக்கேன். ரூர்கேலா நிறுவனம், விசாகப்பட்டினம், சேலம் நிறுவனம், விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். ஸோ இதுக்கு கரெக்டான மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2134. ரூர்கேலா நிறுவனம், ஸோ இது வந்து ஜெர்மனி அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது அவங்களோட ஃபண்ட் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. இது எங்கே இருக்குன்னு இது வந்து ஒரிசாவில் இருக்குது. விசாகப்பட்டினம், ஸோ இது வந்துட்டு ரஷ்ய அரசின் முதலீடுனால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஆந்திராவில் இருக்குது. சேலம் நிறுவனம், ஸோ இது வந்து இந்திய அரசினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஃபாரின் ஃபண்டெலாம் கிடையாது, இந்திய அரசினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்ததாக விஸ்வேஸ்வரையா இரும்பேக்கு நிறுவனம், ஸோ இது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இது சொந்தமானது. ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், முதலில் துவங்கப்பட்ட இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். 3வது ஸ்டேட்மெண்ட், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 1950 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC இது வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கேன். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்டு வந்து தவறானது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் வந்து 1956 தான் வந்துட்டு இந்த ONGC வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 14வது கொஸ்டின், 1961 எத்தனை மாவட்டத்தில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது? 6 மாவட்டமா, 7 மாவட்டமா, 8 மாவட்டமா?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 7 மாவட்டம். 1960, 61 இந்த வருஷமும் முக்கியம். அப்போ தான் வந்துட்டு மாவட்டத்தில் வழிநடத்தும் திட்டம் அப்படின்ற திட்டம் மூலமாக 7 மாவட்டங்கள் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பசுமை புரட்சியோட ஸ்டார்டிங்னு சொல்லலாம். ஓகே, 15வது கொஸ்டின். இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1948 ஏப்ரல் 6 தான் வந்து முதல் தொழில் கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 16வது கொஸ்டின். ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரம் எது? சீனாவோடதா, இந்தியாவோடதா, ரஷ்யாவோடதா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்தியா. 17வது கொஸ்டின். பொறுத்துக. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 2, 3. ஸோ கரெக்டாக அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஜமீன்தாரி முறைனா அதோட இன்னொரு பேர் வந்து நிலச்சுவந்தாரா முறை. மகள்வாரி முறைங்கிறதோட இன்னொரு பேர் வந்து இனவாரி முறை. ரயத்துவாரி முறையோட இன்னொரு பேர் வந்து சொந்த சாகுபடி முறை. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். ஓகே, 18வது கொஸ்டின். ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? குஜராத்தா, மகாராஷ்டிராவா, தமிழ்நாடா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து குஜராத், மகாராஷ்டிராக்கெலாம் வந்திருக்கும். 19வது கொஸ்டின். வாஸ்கோட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு வந்த ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1498 மே 20 தான் வந்திருப்பார். ஓகே, 20வது கொஸ்டின். எந்த ஆண்டு தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றார்? 1610, 18, 14? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1614. 21வது கொஸ்டின். பொறுத்துக. வணிக மூலதன காலம், நிதி மூலதன காலம், தொழில் மூலதன காலம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3, 2, 1. வணிக மூலதன காலம் அப்படிங்கிறது வந்து 1757லேருந்து 1813 வரைக்கும். நிதி மூலதன காலம் இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் இறுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். தொழில் மூலதன காலம் அப்படிங்கிறது வந்து 1813லேருந்து 1858 வரைக்கும். 22வது கொஸ்டின். பொறுத்துக. மஞ்சள் புரட்சி, வெள்ளி புரட்சி, சாம்பல் புரட்சி, பழுப்பு புரட்சி. ஸோ இதுக்கு கரெக்டானதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். இதை வந்து புக்கில் வானவில் புரட்சின்னு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2143. மஞ்சள் புரட்சிங்கிறது வந்து எண்ணெய் வித்துக்கள், வெள்ளி புரட்சிங்கிறது வந்து முட்டை, சாம்பல் புரட்சி வந்து உரங்கள், பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள். ஓகே, 23வது கொஸ்டின். சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் என்று கூறியவர் யார்?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து டெய்லர் கோவன். ஸோ இது வந்து புக்கோட ஸ்டார்ட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ஸு. ஸோ இதுவும் கூட இம்பார்ட்டன்ட் தான். 24வது கொஸ்டின். இந்திய தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டுகளில் இல்லாதது எது? ஸோ இதில் எது இல்லைன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1998 கிடையாது. 1948, 1956, 1977, 1980, 1990 டு 91. ஸோ இந்த 5, 6 ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா 90, 91 இந்த காலகட்டத்தில் தான் வந்து எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 25வது கொஸ்டின். 1956 தொழிற்கொள்கை யாருடைய மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ஸோ இது கரெக்டானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மகளனோபிஸோட மாதிரியோட அடிப்படையில் தான் வந்து 1956 தொழிற்கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து 11th நியூ புக் எக்கனாமிக்கில் ஊரக பொருளாதாரம் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லெசன் படிக்க கஷ்டமாக இருக்குன்றவங்க நம்மளோட சேனல்லே வந்துட்டு இந்த லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து படிச்சுட்டு கூட நாளைக்கு நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நாளைக்கு நைட் வந்து உங்களுக்கு 9 மணிக்கு இந்த லைவ் டெஸ்ட் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.